இதுவரை வந்துள்ளது என்பது அதற்கு பெருமையான ஒன்றாக இருக்க முடியாது. இந்த சமகால பிரச்சனையில் இந்த நூல் எவ்வாறு சமகால பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதற்கு தீர்வு சொல்கிறது என்பதுதான் முக்கிய பிரச்சனை. அது புனிதமா, அது திரிபில்லாமல் வந்ததா என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல. திரிபுடன் வந்திருந்தாலும் கூட சமகால பிரச்சனைகளுக்கு சரியான பதிலை சொல்லுமானால் அந்த நூல் ஏற்கக்கூடியதுதான். மேலும் இஸ்லாம் அவர் ஜெயநாத்தின் சொல்லுகின்ற பொழுது பகுத்தறிவு என்று சொல்லி வந்தார். பகுத்தறிவின் அடிப்படைகள் என்ன? இஸ்லாம் நவீன அறிவியலின் அடிப்படையை ஏற்றுக்கொள்கிறதா? அப்படி என்றால் வேறு சில கேள்விகள் வருகிறது. இன்றைக்கு சமகாலத்தில் எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும், எந்த தத்துவமாக இருந்தாலும், மனிதருக்குள் சகோதரத்துவத்தையும் நல்லுணர்வையும் சமத்துவத்தையும் வளர்க்கக்கூடிய எதையும் ஏற்கக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் இருந்தால்தான் அது சரியான ஒன்றாக இருக்கும். 20ஆம் நூற்றாண்டின் பிரச்சனைகள் அனைத்திற்குமே இஸ்லாம் குர்ஆன் அனைத்து பதிலும் வைத்திருக்கின்றது என்று சொல்வது அபாயகரமானது என்று நினைக்கிறேன். மற்ற மார்க்கங்களிலிருந்தும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை நல்ல கேட்கலாம். அதாவது சார் கேட்டிருக்கிற நடராஜன் சார் பேரு நடராஜன் சார் வந்து கல்பாக்கத்திலிருந்து வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குறிப்புன்னு சொல்லிக்கிறேன்னா, இப்போ இஸ்லாத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, நான் அதுதான் சரிங்கிற முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன ஒரு மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒன்று போட்டு அவங்களும் சொல்லணும் இதான் சரின்னு கேள்வி கேட்க அனுமதிக்கணும். நான் சரின்னு சொல்லத்தான் கூறியிருக்கிறோம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரின்னு நாம் சொல்வதில் உங்களுக்கு மாதிரி கேள்வி நீங்கள் கேட்கலாம். அப்படி இருக்கிறதுனால இது வேற மாதிரி எடுத்துக்கிற கூடாது, ஒரு துவேஷமாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. இது மாதிரி இந்து மதத்தவரும் நடத்தணும், அதில் நம்மளையும் கூப்பிடணும். நம்ம கேள்வி கேட்க அனுமதித்தாலேயே இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேண்டாலும் பூசெல்லாம் வராது. நல்லா விளங்கிக்கிறங்க. எந்த மாதிரி நீ கேட்குறீங்கல்ல, அது விட சொல்றதுங்கிற ரெண்டாவது விட்டுருங்க. எந்த மாதிரியும் கேட்கறதுக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உள்ள மனநிலையை கொண்டு வந்துருக்கீங்கல்ல, அது எல்லாரும் உண்டாகணுங்கிறேன். நாங்கள் சொல்றதை கேட்டு போங்கன்னா அது தீராது. அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிற கூடாது. இதை நான் சரின்னு தானே சொல்லுவேன், ஆனால் என்ன பண்ணுறேன், நீங்கள் அதை எதிர்க்கிறதுக்கு நான் வந்து அதை வாய்ப்பு தர்றேன். இந்த மாதிரி கேள்வி அதை விளங்கிக்கணும். சார் நடராஜன் சார் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப காலமாக இருக்குதுங்கிறீங்க, திருத்தப்படாமல் இருக்குங்கிறீங்க. அது முக்கியம் இல்லை, அவர் சொல்றாரு. அது முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னன்னா, இந்த நவீன கால பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுதா? ரொம்ப காலமாக இருந்து ஒரு தீர்வு சொல்லாட்டி எனக்கு நமக்கு அவர் கேட்குற ரொம்ப காலமாக இருந்துட்டு போகுது, பாதுகாக்கப்பட்ட இருந்துட்டு போகுது, ஒரு குப்பையை கூட பாதுகாத்து வச்சிருக்கலாம். அதனால எங்களுக்கு என்ன, உலகத்தில் உள்ள நவீன பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு சொல்லுது? எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுதா? இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் தீர்வு சொல்லுதா? சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குதா? இது நல்ல கேள்விதான். இது நான் அந்த பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னது வந்து அதனாலேயே இது சரிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அது பாதுகாக்கப்படலை, அவர் கேட்டதுக்கு தான் சொன்னேன். அது கூட நான் எதுக்கு சொன்னேன்னா, இது திருத்தப்பட்டுருச்சு பின்னாடி தான் எழுதுனாங்கன்னு ஒருத்தர் கிளப்புனதுனால தான் பாதுகாக்கப்பட்டதை நான் சொன்னே தவிர பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதுனால சரின்னு நான் சொல்லவும் இல்லை. அவர் கேட்டதுக்கான பதில் அது வந்துச்சு. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். நவீன காலத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு இஸ்லாம் சொல்லுதா? கண்டிப்பா சொல்லுது. எந்த பிரச்சனையும் குறிப்பிட்டு என்ற சொல்லுங்க, நான் தீர்வு சொல்றேன். குர்ஆன்ல இருந்து எடுத்துக்காட்டு டெக்ஸ்டோட உங்களுக்கு சொல்றேன். நானே சொல்ல முடியும். குர்ஆன்ல இருந்து காட்டு செய்யமா இல்லை. எந்த நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளா தீர்வு சொல்லுவது என்னங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலம். எழுத படிக்க தெரியாதவர்கள் ரொம்ப அதிகமாக இருந்த காலம். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருக்கு தான் எழுத தெரிந்தவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இன்றைக்கு விஞ்ஞானிகள் கஷ்டப்பட்டு ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறான அந்த செய்தியை குர்ஆன்ல இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது கண்டிப்பா முகமது சொந்தமா சொல்லியிருக்க முடியாது. அதுவே அந்த அறிவியல் விஷயங்கள் தான் இன்னைக்கு இஸ்லாம் கரெக்டான மார்க்கம் நாங்கள் நம்புறதுக்கு முக்கிய காரணம். எந்த அளவுக்கு கேளுங்களேன். இப்போ சந்திர மண்டலத்துக்கு மனிதன் இன்னைக்கு போயிட்டானா, செவ்வாய்க்கும் போயிட்டான், போய் பார்த்துட்டு வந்துட்டான். சூரியன் வரைக்கும் போயிடுவான். இன்னைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா கூட இன்னைக்கு உள்ள கருவிகளை வச்சுக்கிட்டு சாத்தியம் இல்லைன்றாலும் நாளைக்கு சாத்தியமாகலாம். அந்த வெப்பத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தேவை கண்டுபிடிச்சு போவான். காற்று இல்லைன்னு ஆக்சிஜனை கட்டிட்டு போற மாதிரி அதை கண்டுபிடிப்பான். அது ஒரு விஷயம். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. குர்ஆன் சொல்லுது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததாஅத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதர்களே, நீங்கள் வானம் பூமியுடைய பல்வேறு கோள்களுக்கும் புறப்படுவதாக இருந்தால் புறப்படுங்கள், ஆனால் அதற்குரிய பவரோடு தான் நீங்கள் செல்ல முடியும். லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். சுல்தான் தான் பவர். அரசனை கூட சுல்தான்ங்கிற இல்லையா? சுல்தான்ங்கிற அரபி வார்த்தைக்கு நேரடியான பொருள் பவர். பவரை வச்சுக்கிட்டு தான் போக முடியும். இது 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 வந்து 1400 வருஷத்துக்கு முந்தி உள்ள இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட குர்ஆன்ல இருக்குது. அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதன் செவ்வாய் சுக்கிரன் வியாழன் விண்ணுலகம் எங்க வேண்டாலும் போகலாம். ஆனா இப்படின்னு போயிட முடியாது.
போவதற்குன்னு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் போக முடியும்னு சொல்வதன் மூலமாக இந்த பூமியிலிருந்து மனிதனை கடத்தி செல்வதற்கான ஆற்றல் ஒன்று இருக்குது என்பதையும் இஸ்லாம் சொல்லுது. அதை ஊக்குவிக்கவும் செய்யுது. போங்கன்னு சொல்லுது, பண்புது புறப்படுங்கள் செல்லுங்கள் சொல்லி. அப்ப இந்த விண்ணுலக பயணம் இன்னைக்கு பெரிய ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டு வந்து சொன்ன உடனே பொய்ன்னு தானுவோம். எங்க பாட்டி பொய்ன்னு சொல்லுது, எங்க காட்டுல இறங்கிட்டு ஏமாத்துறாங்க, டிவியில காட்டுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டு அதை காட்டும் பொழுது அதை இன்னைக்கு நவீன காலத்தில் நம்பல. 1400 வருஷம் சொன்னா அடி கொண்டிருப்பான். அங்கேயே சொன்னார் நபிகள் நாயகத்தை கொடுத்துள்ள வேதத்துல, பூமியை தாண்டி வேற கிரகங்களுக்கு போகலாம். இதை விட அறிவியலை முன்கூட்டி சொன்னது மாத்திரம் இல்ல, தூண்டுறது ஒண்ணு பத்தாதா? அது மாதிரி இந்த பூமி கேட்டதா நிறைய நான் எப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். மொத்த குரான் இன்னைக்கு அறிவியல்ல எந்த ஒண்ணு சொன்னாலும் சரி, இந்த அறிவியலுக்கு குரான் மாற்றம் ஒண்ணு என்ற சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு நான் பதில் சொல்றேன். எதை வேண்டாலும் நீ கேட்கலாம். எந்த அறிவியல் இன்னைக்கு கண்டுபிடிச்ச அறிவியலை கொண்டாந்து வச்சு இதுக்கு குரான் என்ன சொல்லுது, குரான் இது மாற்றமா இருக்குன்னு ஒண்ணு சொல்லுங்க. இல்லைன்னு நான் சொல்லுவேன், குரானே காட்டி உங்கள்கிட்ட சொல்லுவேன். குளோனிங் வரைக்கும் நான் சொல்லுவேன், குளோனிங் வரைக்கும் சொல்லுவேன் எதை கேட்டாலும். அதே மாதிரி இன்னும் சில இதுல சொல்லிட்டு சொல்றேன். குல்லும் சீ பலக்கும் யஸ்பஹூன் குரான் சொல்லுதுங்க. இப்போ இந்த சூரியன் நம்ம பூமி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், கலிலியோ பூமியை உருண்டைங்கும் போதே அடிச்சு கொண்டு விட்டாங்க. ஹிந்தி வந்தவன் நபிகள் நாயகன் காலம் எப்படி நீங்க பாத்துக்கலாம். கலிலியோ காலத்திலேயே அவன் பூமியை உருண்டைன்னு சொன்னதுக்காக வேண்டியே அவனை சித்திரவதை பண்ணாங்கன்னா அதுக்கு மிஞ்சின காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலம் நபிகள் நாயகனுடைய காலம். அவங்க காலத்துல பூமி மாத்திரம் இல்ல, குல்லும் சீ பலக்கின் யஸ்பஹூன் ஒவ்வொரு கோள்களும் அதற்குரிய பாதைகளில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், இது முகமதுக்கு எப்படி தெரியும்? அவர் கடவுள் தூதருங்கிற அடிப்படை இல்லாமல் இருந்தால், இது கடவுள் வார்த்தையாக இல்லாமல் இருந்தால், அந்த காட்டுமிராண்டி காலத்துல வாழ்ந்த முகமது எப்படி இந்த சூரியன் உருண்டை, சந்திரன் உருண்டை, செவ்வாய் உருண்டை, சுக்கிரன் உருண்டை, வியாழன் உருண்டை எல்லாம் ஒன்று கொண்டு சுத்திக்கிட்டு இருக்குது அதுக்குரிய பாதையில, இது எப்படி சொல்ல முடியும்? பூமி தட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில், பூமியை உருண்டைன்னு ஒத்துக்கிறாத காலத்துல எல்லா கோள்களும் உருண்டைன்னு ஒரு மார்க்கம் 14 நூற்றாண்டுக்கு முந்தைய சொல்லுது. குரான்ல டெஸ்ட்ல இருக்க நான் அரபி மூலத்தோட உங்களுக்கு சொல்றேன், எந்த நம்பர்னாலும் எடுத்து காட்டிடுறேன். அப்போ ஒவ்வொரு கோள்களும் அதனுடைய பாதையில நீந்தி கொண்டிருக்குள்ள சொல்லி முடிச்சுக்கிறேன். இது ஒட்டி கேட்குறீங்களா? 2:30 முடிஞ்சிருமா? 5000 வருஷத்துக்கு முந்தைய சந்திரன், சூரியன், செவ்வாய், இந்த ஜாதகம் இதெல்லாம் இந்து மதம் ஏற்படுத்திருக்குது. நான் 1400 வருஷம் தானே சொல்றேன். 5000 வருஷத்துக்கு முந்தைய இருக்கு. அதாவது 5000 வருஷத்துக்கு முந்தைய செவ்வாய், சுக்கிரன், கேதுலாம் இருக்குன்னு சொல்றாரு. இருக்குதுங்கிறத எல்லாரும் மறுக்கும், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத அவங்க என்ன சொல்றதுங்கிற அதை பற்றி எப்படி சொல்றீங்கன்னு தான் நாங்க பாக்குறோம். சந்திரனை பத்தி எப்படி சொல்றீங்க? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பிறையை சிவபெருமான் தலையில சூடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி நம்புறோம். அதனால உண்டு பரமசிவன் கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கிறது, அந்த பாம்பு போய் சிவபெருமான் தலையில உள்ள கழுத்துல கிடக்கிற பாம்பு சிவபெருமான் தலையில உள்ள சந்திரனை முழுங்குது, அதனாலதான் சந்திர கிரகணம் ஏற்படுது என்று சொல்லி இருக்குது. அது சரியா? அதனால சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுதுன்னா வள்ளுவரே சொல்றாரு, கண்டது மண்ணும் ஒரு நாள் அலறு மண்ணும் திங்களை பாம்பு கொண்டுட்டுங்கிறார். திருவள்ளுவர் சொல்றாரு பாம்பு போய் சந்திரன் முழுங்குதுங்கிறார். அதான் சந்திர கிரகணத்துக்கு காரணங்கிறார். உதாரணத்துக்காக சொல்லி காட்டுறாரு. திங்களை அதுக்கு இருக்கு. ஆமா எது ஆமாமா அவன் இருக்கு. அந்த அடிப்படையில் வேணாலும் பேசலாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த அடிப்படையில கொண்டு வந்தாலும் பூமி உருண்டைங்கிற அந்த அடிப்படையில மாற்றம் கிடையாது. எப்படி உருண்டை நிரூபிக்கிறதுல வேண்டுமானால் அதுல பல கருத்துக்கள். நான் சொன்னது என்ன தெரியுமா? பூமி உருண்டை, இது ப்ராஃபட் முகமது சொல்றாரு, குரான்ல இருக்கு. பூமி சுத்துது, எல்லா கோள்களும் சுத்துது, சந்திரனுக்கு போகலாம், எல்லா கோள்களுக்கும் போகலாம். இதுக்கு பெரிய நடை இது எந்த நீங்க ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அது எடுங்கம்மா. குல்லும் சீ பலக்கும் யஸ்பஹூன் யாசினா அந்த நம்பர் எடுத்து கொடுமா, நம்பர் எடுத்து சொல்லுங்க. எனக்கு டெக்ஸ்ட் மனப்பாடம் நம்பர் சொல்ல தெரியாது, அதை எடுத்துருவாங்க. மூலத்தில் மனப்பாடம் பண்ணி இருக்கிறதுனால இது அந்த சந்திர மண்டலத்துக்கு போகலாம்னு சொல்லக்கூடியது 55வது அத்தியாயம் 33வது வசனம், 55, 33. அதே மாதிரி யாசின் அதெல்லாம் இருக்கு. கடல்ல 2 கடல்கள் ஒன்னா சங்கமிக்குது, 2க்கு மத்தியில வித்தியாசம் இருக்குது. இதை குரான் இது இப்படி விஞ்ஞானம் தானே சொல்லிட்டு போகல. இன்னும் சொல்ல போனா அறிவியலை பத்தி இஸ்லாம் என்ன நினைக்குதுன்னு கேக்குறீங்கல்ல, தூண்டுது, அவ்வளவுதான் வைக்கல, ஆதரிக்குது, கண்டுபிடிக்க சொல்லுது, இந்த மாதிரியான ஊக்குவிக்குது ஒண்ணு. அதே நேரத்தில்
எந்த அறிவியலா இருக்கட்டும், சாதாரண 4 பிளேடா இருக்கட்டும், கெட்டதுக்கு பயன்படுத்தாதுன்னு சொல்லுது. அதாவது இப்போ அறிவியல் கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் வரைக்கும் போகிறோம், அதுக்கு மேலேயும் போகலாம், பிஎஃப் வரைக்கும் போகலாம், என்ன விளைவு வேண்டாலும் பார்க்கலாம். அதை இஸ்லாம் தடுக்கும். சினிமான்னு இருக்குது, அந்த சாதனங்களை நல்லது சொல்றது பயன்படுத்தலாம். டிவி, தொலைக்காட்சி இருக்குது, அழகா அறிவியலை கற்றுக் கொடுக்கலாம், கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுக்கலாம், பள்ளிக்கூடத்து பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம், சமையலை கற்றுக் கொடுக்கலாம், சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கலாம். அதுல வந்துகிட்டு படுக்கையறை காட்சியை கற்றுக் கொடுக்கலாம்னு சொன்னா அதை இஸ்லாம் மறுக்கும். அதை பயன்படுத்துற விதத்தில் சிலதை எத்தனை நம்பரு, அதாவது 36-40 இருக்கான், 36-40